கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் ஒரு பாதுபடியாக பூமியில் இருக்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீர். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீர். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்து என்று சொன்னீர். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிழைப்பேன் கர்த்தாவே. எங்களை பிழைத்து வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களோடு எங்களை வழிநடத்தும். நாங்கள் கைட்டு செய்யும் எல்லா காரியங்களும் இந்த கிருபையும் ஒரு வழிநடத்தல் இருக்கட்டும். இந்த நாளில் உங்களுடைய நாள், கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், நீர் உயிரோடு எழுந்த நாள். இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு இஷ்டமான செய்யாதபடி தடுத்து உமக்கு பிரியமான செய்யும்படி, உங்களை தொழுது கொள்ளும்படி, உங்களை ஆராதிக்கும்படி, உங்களுக்கு நன்றி செலுத்தும்படி எங்களை கூட்டி சேர்த்த மகாபெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்தது நல்லது என்று திரும்பி செல்ல உதவி செய்தாலும், அல்லது புத்துணர்வுகளாக திரும்பி செல்ல உதவி செய்யும் கர்த்தாவே. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், உம்முடையவர்களாக இருக்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும். அவ்வித ஸ்லாக்கியத்தை பார்த்து தந்தல் வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஒவ்வொரு வாரமும் 2 என்கிற வேதத்தில் 2 என்று குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா வசனங்களையும் நான் குறிப்பிட்டு செய்திகளாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த நாளிலே 7வது பாகம், 6வது பாகம் நீங்கள் வெளியிட்டீங்க. அது நான் 2 முறை பார்த்தேன். ஆனால் எனக்கு சந்தோஷம், ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு குழந்தைக்கு சத்தம் கேட்குது. இப்போ இந்த குழந்தை சத்தம் கேட்கும். அது எல்லா செய்தியிலையும் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க குரலை கொடுத்துருக்காங்க. அது இங்கே பதிவாகின்றது. அது நல்லது தான். அதே சமயத்தில் பிள்ளைகள் வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு பெற்றோர் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே இரண்டு என்ற எண்ணை பார்க்கும்போது, கடந்த முறை நான் என்ன சொன்ன, 2 சீஷர்கள் பேதுரு, யூதாஸ் காரியத்து. இந்த நாளிலே 2 கள்ளர்கள். 2 கள்ளர்கள்னா எல்லா தப்பும் செய்கிறவங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது இருக்குதா? அவசியம் இல்லாத ஒன்று தானே நம்ம யோசிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்த வேண்டும், அவரை நிந்தைக்குள்ளாக்க வேண்டும் என்று, கனக்குறையாக எண்ணப்பட வேண்டும் என்று என்ன பண்ணாங்க, இந்த பக்கம் ஒரு கல்லனையும் இந்த பக்கம் ஒரு கல்லனையும் அவங்க சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவங்க உயிர் போயிருந்தது. ஒவ்வொரு செகண்டும் அந்த அளவுக்கு கையில் ஆணி அடிச்சதுனால ரத்தம் சொட்டிக்கினே இருக்கும், காலில் ஆணி அடிச்சதுனால ரத்தம் சொட்டிக்கினே இருக்கும். ரத்தம் போக 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 உயிர் போயிருக்கு. அந்த தர்ம சங்கடமான நேரத்தில் இந்த 2 கள்ளர் என்ன பண்ணுறாங்க, மற்ற 27:38 வாசிங்க. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். 44 அதே 9 மணி நேரத்தில் இயேசு
லாமா சபுதானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இவங்க ஒவ்வொரு நிமிஷமும் செத்துன்னு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்தல விரும்பலை. யாரை நிந்திக்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை நிந்திக்கிறார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. மறுபடியும் அந்த 27-44 வாசிங்க. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இது தேவையா? உன்னை கைது பண்ணது யாரு? உனக்கு மரண தண்டனை கொடுத்தது யாரு? அவனை நீ நிந்தித்தா கூட பரவாயில்ல. நடுவில் நின்று இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து உன்னையும் காப்பாற்றிங்க எங்களையும் காப்பாற்று அப்படி 2 பேரும் நிந்திக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் யோசிக்கிறான், பா நீயும் நானும் இந்த தண்டனைக்கு பொருத்தமானவங்க. நம்ம அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம். ஊர் தாலியை அறுத்துருக்குறோம், திருடி இருக்கிறோம், கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பாவம் செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்கிறோம். நமக்கு இந்த தண்டனை ரைட்டு. இந்த நமக்கு நடுவில் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம். அவர் என்ன பாவம் செய்தார்? அவரையா நீ நிந்திக்கிற? இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லை என்ன பண்ணுறான்? தன் பாவங்களை உணர்ந்து அவனை எச்சரிக்கிறான். டேப்பா இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்து நம்ம 2 பேரும் கூட மோட்சத்துக்கு போகலாம். ரட்சிக்கப்படலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, சர்ச்சுக்கு ரெகுலராக போகல. அவன் பண்ணதெல்லாம் துரோகம் தான். ஊர் மக்களுக்கு துரோகம், சொந்தக்காரருக்கு துரோகம். எவ்வளோ திருட முடியுமோ அவ்வளோ திருட. நான் பேர் என்ன? கள்ளர். கள்ளர்னா திருடன்னு அர்த்தம். இப்பேற்பட்டவனு கட்சியில் அவன் சாவர நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போவாவது உணர்ந்துருக்கலாம் இல்லையா? நீ ஏன் சாமி நீ ரிப்போர்ட் பண்ணக்கூட, நீ வணங்கின தெய்வத்தை சாமி இப்போவாது என்னை காப்பாற்று சாமின்னு கேட்டுருக்கலாம். நான் பண்ணதெல்லாம் தப்பு சாமி, என்னை மன்னிச்சுட்டு எனக்கு நல்ல கதியை தான் கேட்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தரோட ஒருத்தர் சம்பாஷணை பண்ணிக்கிறாங்க. என்ன சம்பாஷணை? நீ செய்தது, நீ நானும் செய்தது தப்பு செய்துட்டோம், நமக்கு தண்டனை கரெக்ட் தான். அவர் என்ன தப்புப்பா செய்தார்? அவரை போட்டு நம்ம கூட சேர்த்து சிலுவையில் அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலது பக்கத்தில் இருக்கிற கல்லை என்ன பண்ணுறான்? ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். என்ன விண்ணப்பம் வைக்கிறான்? 43 லூக்கா 23 40 43 வாசிங்க. லூக்கா 23. ஆமாம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நிலைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அந்த நீங்கள் லூக்கா 23 அதிகாரத்தையும் மத்தேயு 27 அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த கல்லை என்ன பண்ணுறான்? தன்னுடைய பாவங்களுக்காக வருந்துகிறான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் ஒரு தப்பும் ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசு கிறிஸ்துவை இந்த தண்டனை கொடுத்துருக்குறாங்களே பாயிங்கோ. அப்போ கூட பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு? அடியேனை இந்த உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அவனுக்கு தெரியுது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி. சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். ரொம்ப ஒஸ்ட் பீப்புளாக இருப்பாங்க, அவங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும். நமக்கு தெரியாத சத்தியம் கூட அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்க.
ராகப் பெண்ணை வேசி நாட்டு நிலைமை நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதே சமயத்தில் இந்த பக்கம் யூதனுடைய நிலைமை நான் நல்லா அறிஞ்சிருக்கேன். அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டதுலேருந்து இந்த வரலாம் இது வரலாம் அவங்க எப்படி அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, அவங்களுடைய காரியம் என்னன்னு நல்லாவே அறிஞ்சு. அவர் யாருன்னா ராகப் பெண்ணும் வேசி. இந்த கல்லரும் சாதாரணமாக இருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியுது உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அப்போ அவனுக்கு தெரியுது தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குதுன்ட்டு. உனக்கு எனக்கு தெரியலையே. நம்ம ஆதியாவதில் வெளிப்படுத்த ஒரு 4-5 வாட்டி படித்தவங்கள கூட இருக்கலாம். நீங்கள் விளக்க உரைகளை படிச்சிருக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணுமா? உலகத்தை பற்றி வேணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம். உலகம் எப்படி என்னான்னு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் தெரிஞ்சு வச்சுருந்தான். ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். எது எல்லா காரியம் தெரிஞ்சு வைத்துக் கொள்வதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீங்களும் நானும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஆழ்ந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தால், ப்ராக்டிக்கல் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும்? உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்ம உலகத்தை விட்டு போகக்கூடியவங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. முதல்ல அதை தேடுன்றார். அதை இந்த கள்ளன் தெரிஞ்சு வச்சுங்கிறான். ஆனால் இந்த பக்கம் இந்த கள்ளனுக்கு தெரியல, இடது பக்கம் இந்த கள்ளனுக்கு தெரியல. ஆக அன்பானவர்களே, நாம் கிறிஸ்தவராக இருப்பது நல்லது. நல்ல கிறிஸ்தவராக இருப்பது அதை விட நல்லது. நல்ல ஆவிக்குரிய சபையில் இருப்பது அதை விட நல்லது. எல்லாம் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தால் நம்ம ஒரு ஜீரோ. எல்லாம் தெரியும், ஆண்டவருடைய வழிநடத்தலாம் தெரியும், கிருபை தெரியும், அது தெரியும், இது தெரியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நீ அறிந்து கொள்ளாமல் இருந்தால் நாம் ஒரு பெரிய ஜீரோ. இந்த பாருங்க, நம்ம கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய ராஜ்யம் உங்களிடத்துல இருக்குதுன்றார். உங்கள் கிட்ட தான் இருக்குதுன்றார் ராஜ்யம், வேற எங்கேயும் இல்லைன்றார். ஆக நாம் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அளவு அதிகமாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பரதேசில் இருப்பாயின்றார். பரதேசில் இருப்பாருங்க. இப்போ செத்தவன் நம்ம எங்கே போகிறோம்? பரதேசி தான் போகிறோம். அப்போ அந்த அனுபவம் நமக்கு இருக்குதான்னு பார்ப்போம். நம்ம செத்தோம்னா பரதேசிக்கு போவோமா? என்ன சொல்கிற ஆண்டவர், இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு நல்ல அனுபவம் வேணும்னா இன்றைக்கி செத்தா பரதேசிக்கு போவோமா? அந்த மோட்சம்னு சொல்லிடுறாங்க வேறு மாதிரி. மோட்சம்லாம் அதுக்கப்புறம் தான். நியாய விசாரிப்பெல்லாம் இருக்குது, விசாரணை கமிஷன்லாம் இருக்குது. விசுவாசிகள் இருக்குது, அவிசுவாசிகள் இருக்குது, நியாய விசாரணை கமிஷன். ஆகவே இந்த கள்ளல் பாருங்க, திருடன், கொள்ளைக்காரன், அந்த சிலுவை பண்ணத்துக்கு அவன் ஏற்ற தகுதியான ஆள். ஆனால் அவனை சொல்கிறான், ஆண்டவரையும் இப்படி ராஜ்யத்திலே அடியேனே நினைத்தருளும். இப்போ கூட நான் எனக்கு 80 வயசு தாண்ட ஒன்று, 80 வயசுக்கு அப்புறம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா 80 வயசில் போனார், எனக்கு எப்படா வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு. பட் அவர் வயசு நான் கொஞ்சம் சில மாதங்கள் தாண்டி வந்துட்டேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இனி எப்போனாலும் ஆண்டவர் கூப்பிடுவார், நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த ஒரு 2 விளையாட்டு தமாஷை சொல்கிறேன். எங்கள் தங்கச்சிக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்காக 2-3 நாளைக்கு முன்னாடி சிஎம்சிக்கு போனேன். அங்கே போயிருக்கும்போது இதே மாதிரி தான் ஒயிட் ஷர்ட்டு பேண்ட் போட்டுன்னு கேப் போட்டு கண்ணாடி போட்டுன்னு நின்றும்போது
எனக்கு தெரிஞ்ச பிலீவர் ஒருத்தர் வந்தார், எகோனிசி பிலீவர். ஐயா தோத்துருங்க ஐயா அப்படின்னா, நான் பிரதர் இவ்வளோ பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உடனே என்ன சொல்கிறது அவருக்கு? நம்ம அவர் பொறாமையில் சொல்கிறாரா எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சிக்கல. அவரா பிரதர் உண்மையில் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி வந்துக்கிறீங்க பிரதர் அப்படின்னா, சாமி எப்போ கூட்டாலும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அழுக்காக போகக்கூடாது, சுத்தமாக போகலான்னு வந்துக்கிறாங்க. ஒருவேளை என்ன இங்கேருந்தே கூப்பிட்டாலும் அப்படியே போயிடுவேன், போய் நான் முதல் பசங்க பார்ப்போம் அப்படின்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அருமையானவர்களே, நம்ம எதுக்கு ஆயத்தமாக இல்லைனாலும் பரவாயில்ல, பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், பரதேசிக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு தடங்களே வைக்கக்கூடாது. என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், என் பேரில் எதுவுமே வச்சுக்கல. பென்ஷனுக்காக அந்த பேங்க் அக்கௌண்ட் புஸ்தகம் இருக்குது, அவ்வளோதான். அந்த வந்தாலும் அந்த உடனே பிரித்து செலவு பண்ணிவிட்டு அது எனக்கு நிம்மதியாகும். அதில் ஒரு பகுதி எடுத்து தான் நான் யூடியூப்பில் போகிறது, பாட்டுகளில் போடுறதுக்கு செலவு பண்ணிக்கிறேன். அது கூட சில பேருக்கு பிடிக்கல, இது இன்னத்துக்கு இந்த வேலை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். நிறைய வந்து கேட்குறாங்க, இன்னத்துக்கு இந்த யூடியூப்பில் போட்டு துட்டுகளை வீண் செலவு பண்ண, அதோட உன் பொண்ணுங்களுக்கு கொடுக்கலான்னு. அவங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துருந்தாங்கிறேன். இது என்னுடைய ஆசை, கர்த்தருடைய வார்த்தை வெளியே போகணும், கர்த்தருடைய வார்த்தை வெளியே போகணும். உண்மையில் சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. திடீர்னு கட்டின அந்த ஒரு பாட்டு, இரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார், இரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார், இயேசு எந்த நேசருக்கே என்றும் சொந்தமானே, இரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார், இரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார், இயேசு எந்த நேசருக்கே. அந்த முதல் வார்த்தை சொந்தமாக்கினார், ரெண்டாவது வார்த்தை தன்னுடைய ரத்தத்தையே கிரயமாக சேர்த்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இந்த வார்த்தையே மற்றவங்க எப்படியாவது கேட்கணும் அப்படின்னு தான் அதுக்காக ஒரு 30,000-40,000 நான் செலவு பண்ணி அடுத்த சித்தமனில் அடுத்த மாதம் அது வழியாக தான் சிமியான் சிக்காயிட்டான். அதனால் அவனுடைய போர்ஷன் தான் பேலன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம், ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம், ஏசிடியும் பண்ணிட்டோம், விசிடியும் பண்ணிட்டோம். அந்த வார்த்தை ஒன்று தான். இன்னொரு பாட்டு என்பாவம் அதிகாரியில் என்னையும் அந்த கடைசெடி நான் உங்களுக்கு தெரியும், என்பாவம் அதிகாரி எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா, வருகை நானும் சரியாக இருக்கவும், வருகை நானும் சரியாக இருக்க கிருபையால் மூடுமையா, என் பாவ பரிகாரியே, இயேசு என் ஜீவகாரியே, என் பாவ பரிகாரியே, இயேசு என் ஜீவகாரியே. அந்த பாடலின் கடைசி அடி என்ன? வருகையில் என்னையும் சேர்த்துக்கொள்ளும். அந்த வரி எனக்கு பிடிச்சதுனால அந்த பாட்டுக்கு நானே பாடி அதை நான் எனக்கு குரல் நல்லாகுதோ நல்லா இல்லையோ நான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு என் மருமகிட்ட சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியாகிடுச்சு. 900 சம்திங் பார்த்துருக்குறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அந்த 1K வந்துடும். ஆகவே அதுக்கு அந்த உங்களுடைய வரையில் நான் சரியாக இருக்கணும் சார்.
நான் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது, மற்றவங்களும் சரியாகணும். அதுக்கு உணர்த்தப்படணுன்றதுக்காக தான் நான் அதை பொறுப்பேற்கிறேன். ஆனால் எங்கள் சொந்தக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பிளட் ரிலேஷன்ஸ் தான், உனக்குன்னா அதுக்கு இந்த வேலைன்றாங்க. சம்பாதிக்கிறியா, அது பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு போ, பிள்ளைங்க கொடுத்துட்டு போ, இத்தையும் வீண் செலவு பண்ணிக்கிறேன். இது வீண் செலவா? அது ஒரு காலம் வீண் செலவு கிடையாது. எங்கள் வீட்டுக்காரம்மா உயிரோடு தான் ஒரு பாட்டு கூட ரெக்கார்ட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. செலவு ஜாஸ்தி இருக்கும், இன்னும் அட்மிஷனே பண்ண மாட்டாங்க. அதை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு நல்லதுன்னு நினைக்க தவிர்த்து இல்லையா? தடையாக இருப்பாங்க அவங்க, அந்த தடையை ஆண்டவர் எடுத்து போட்டார். நிச்சயமாக நீ 5 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுவேன், 5,000 மேலே செலவு பண்ண கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் வரை எத்தனை பாட்டை நான் பப்ளிக் ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல பாடல்களை செலக்ட் பண்ணி 10 பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்னும் கூட. அதை நான் வெளியிடுவேன். கர்த்தர் நல்லவர், அது உதவி செய்வார். இப்போது செய்தியிலே நாம் காண வேண்டியது, அவர்கள் 2 பேரும் கள்ளர்கள். 2 பேரும் நம்மலாம் நல்லவங்களா? நம்ம கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் திருட்டு தானம் பண்ணி தான் பிள்ளைங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறோம். நம்ம பிள்ளைங்க நம்மளே பெற்றோர் ஏமாத்துறோமா இல்லையா? பையன் வந்து 5 ரூபாய் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட கிடையாது காசு, பாக்கெட்டில் 100 ரூபாய் வந்து நல்லா கேட்டு பையன் காசே இல்லைன்னு சொல்லுவோம். அவன் சொல்லுவான். நம்ம கூட கல்லர்கள் தான், உண்மை இல்லாதவர்கள். உண்மை மிகவும் அவசியம். எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். ஒரு காரியத்தில் உண்மையாகிட்டு மற்றதில் பரவாயில்லட்டு இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலும். எனக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார். அவர் நினச்சிக்கிறார் நான் வந்து காட்பாடியில் இருக்கிறேன்னு நினச்சின்னு ஃபோன் பண்ணார். அவர், ஐயா நான் மெட்ராஸில் இருக்கிறேன். அப்படியா? நான் கூட மெட்ராஸில் தான் இருக்கிறேன்னாரு. சரி, நம்ம 2 பேரும் நீங்கள் என்ன சந்திக்க, நான் உங்களை சந்திக்கிறதான்னு கேட்டேன். அவருக்கு பாதி போச்சு. என்ன, அவர் காட்பாடியிலேருந்து மெட்ராஸில் இருக்கிற மாதிரி எனக்கு ஜூலுவத்தை காட்டுறாரு. நான் சொன்னேன், நான் வந்து சந்திக்கிறவங்கள சென்னையில் தானே இருக்கீங்க, நான் வந்து சந்திக்க, நீங்கள் வந்து என்ன சந்திக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அவர் தன் வருத்திக்கின்னு, ஐயா நான் காட்பாடியில் தாங்க ஐயா, தயவுசெய்து மன்னிச்சுங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் விசுவாசிங்க, ஊழியக்காரங்க. அதுதான் சொல்கிறேன், ஃபோனில் உண்மையாக இருக்கும். எதில் உண்மையாக வரையும் இல்லையோ, ஃபோனில் உண்மையாக இருக்கும். எங்கே வரையும் சொல்லிட்டு போ, நான் இங்கே தான் இருக்கிறேன்னா நான் தலையை வாங்கிட்டு போகிறேன், நான் நியாயாதிபதியாக நான் இங்கே இருக்கிறேன். அதனால வார்த்தையிலே உண்மையுள்ள இருக்கணும். வார்த்தையில் உண்மையில நீயும் கள்ளம் தான். செயலிலே உண்மையுள்ள இருக்கணும். அதில் உண்மை இல்லைன்னா நீயும் கலந்து சமமானம் தான். நாங்கள் குற்றப்படுத்தலை. we are Christians. கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ அவன் போலி கிறிஸ்தவனும் உண்மை கிறிஸ்தவனும் ஆர்சி கிறிஸ்டியனும் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவனும் அவன் அரசாட்சிக்கு வரப்போகிறாங்க. அவனுக்கு இன்னும் கெடுபிடி கொடுக்குறாங்க தெரியுமா? யாருங்க? கிறிஸ்தவர்களே கொடுக்குறாங்க தொல்லை. ஆனால் அவன் தான் வரப்போகிறது. இப்போ சீஃப் மினிஸ்டர் அவன் தான் வரப்போகிறது. நான் பள்ளிக்கூடத்துன்னு சொல்கிறேன், விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் வரப்போகிறான். அவனை பற்றி எவ்வளோ கேவலம் பண்ணணும். நடிகர்களும் கேவலமாக தான். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று, நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். இப்போ சப்போஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ திறன போலீஸ்காரன் திறன மந்திரின்னு என்ன கதியாவாங்க? எல்லாம் 9 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி நாட்டை சொல்லி சாப்பிட்டாங்க. இப்போ அவன் ஜெயிலில் போட்டாங்கன்னா அவன் நீ திருடனது உலகம் செய்வோம். இது உலக நடப்பு. நான் பயப்படத்தான் சொல்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்களை நாம்
வாக்கில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வாக்கில் வல்லவர்களாக இருக்கணும். உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். செயலில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். நீ உண்மை இல்லாதவனா இருந்தால் நீ கள்ளந்தான். நீ இடது பக்கத்தில் இருக்கிற கள்ளனா வலது பக்கத்தில் இருக்கிற கள்ளனா நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அவன் ஒவ்வொரு நிமிஷம் செத்துக்கிறான். அந்த நேரத்தில் என்ன பண்ணான்? ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் அடியேறி நினைக்கிறது. நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவாய். போலி வேஷம் போட்டுக்கிட்டு கிறிஸ்தவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் கட்சியில் ஒரு நாள் வந்து சாயம் வெளுத்துடும். ஒரு நாள் சாயம் வெளுத்துடும். அப்போ நாமளும் கல்லர்கள் தான். நாமும் கல்லர்கள் தான். ஆகவே அன்பானவர்களே, இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 40லேருந்து 43 வரலும் வாசி. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நட்பில் தருவதாக தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நட்பிற்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அவனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு. காலமெல்லாம் திருடனாக இருந்தான். காலமெல்லாம் கொலைக்காரனாக இருந்தான். காலமெல்லாம் கொலைக்காரனாக இருந்தான். அவனுடைய ஜீவியமெல்லாம் பொல்லாத ஜீவியம். ஆனாலும் தன் பாவங்களை மறைக்காமல், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தருளும். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தான். பாருங்க, அவன் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, அப்புறம் எந்த சர்ச்சுக்கும் போகல. கொள்ளைக்காரனும் திருடனும் மகா மோசமானவனாக இருந்தான். ஆனால் அவன் தன் பாவங்களை உணர்ந்து, உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேனே, உங்களுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். பாரு, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம். நம்ம சின்ன வயசுலேருந்து அதை மனப்பாடமாக பண்ணி ஜெபம் பண்ணுறோம். நாம் அந்த ராஜ்யத்துக்கு போக தகுதியாக இருக்கிறோமா? ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அந்த கல்லை நினச்சிட்டு தான் பண்ணோம். உங்களுடைய ராஜ்யத்தில் அடியவே நினைத்தரணும். நாம் கெட்டவன்னு நான் சொல்ல, மோசமானவன்னு நான் சொல்ல. இருந்தாலும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர் அறிக்கை செய்து விட்டுருக்கணும், இறக்க பெறுவான். அவங்க அந்த இறக்க ஆண்டவர் கொடுத்தார். அவன் தான் சொன்னான். அவன் சூசைட் யார் சொன்ன, இன்னொரு கலர் சொல்கிறான், ஏய் நீ நானும் எவ்வளோ கொலை பண்ணிக்கிறோம், எவ்வளோ திருடி இருக்கிறோம், நம்ம இந்த தண்டனைக்கு பார்த்துருவாங்க தானே. அவர் என்ன பாவம் ஏன் செய்தார்? அவரை போட்டு நம்ம கூட இப்போ சிறுவில் அனுப்பிச்சிட்டாங்களே. அப்புறம் பாரு, அதை சொல்லிவிட அவன் கேட்கல. இடது பக்கம் இருந்தவன் கேட்கல. அவருக்கு பர்மனெண்ட்டாக பரலோகத்தில் நரகனுக்கு நியமிச்சுட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இவனுக்கு தான் பண்ணிட்டார். இப்படி ராஜ்யத்தில் அடைய நினைத்தவன்னு சொன்ன உடனே, இன்றைக்கு நீ என்னோட கூட. நம்ம எல்லாம் பரதேசிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் போது, என் பேத்திக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என் பேரனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு ஒன்றும் கல்யாணம், என் பொண்ணுக்கு ஒன்றும் கல்யாணம், இன்னும் வீடு கட்டலை, அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? ஒன்றும் செல்லுபடி ஆகாது. வானா போயினே கணுப்பினார். இல்லைன்னா அவருக்கு இது எடுத்து போடுவார். ஆகினாலே ஆண்டவருக்கு ஆயத்தம், ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? கோவில் இயேசு வரும்போது பொல்லாரோடிடுவார். கோவில் இயேசு வரும்போது பொல்லாரோடிடுவார். இந்த விதம் நீ இருந்தால் என்ன செய்வாய்? இந்த விதம் நீ இருந்தால் என்ன செய்வாய்? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை
சேர்க்கறதுக்கோ வேலையில் சேர்க்கறதுக்கோ கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆயத்தம். ஆனால் ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம் எல்லாருக்கும் தேவை. குறிப்பாக 60-70 வயசு மேலே தாண்டிட்டோம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப ஆயத்தமாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே ஜபத்தில் நான் எழுந்து உட்காருவேன். எழுந்து உட்காந்துட்டு, ஆண்டவர் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை என்னுடைய ஆயுசு நாட்களோட கூட்டி தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நீர் தெய்வத்திற்கிற ஆயுசு நாட்கள் ஒன்றை குறைத்து போட்டீரே, அதுக்காகவும் ஸ்தோத்திரம். என்ன நினச்சி வச்சுக்கிறேன், இத்தனை வருஷம் இருப்பேன், இத்தனை நாட்கள் இருப்பேன்னு. உன் நாட்கள் குறித்து தான் ஆண்டு, மாதத்தை குறித்து இல்லை, வருஷத்தை குறித்து. உன் நாட்கள் இவ்வளவு என்று குறிக்கப்பட்டிருக்குது. யோபு 14:5 வாசிப்பார். உன் நாட்கள் இவ்வளவு என்று குறிக்கப்பட்டு ஆல்ரெடி பிக்சட். 90 வயசுல இருக்கலாம், 95 வயசுல இருக்கலாம், அல்லது 100 தாண்டலாம். இந்த ஓட்டு போட்ட லிஸ்டெல்லாம் பார்த்தேன். ஒரு அம்மா 105 வயசு 110 வயசுக்கு ஒரு ஓட்டு போட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தூக்கிட்டே வந்தாங்க ஓட்டு போடல. அந்த அம்மாவுக்கு அந்த கிருபி ஆண்டவர் இன்னொரு தாண்டத்துக்கு ஒரு கிருபி தந்துக்கிறார். ஆகினாங்க அன்பாங்க, நம்முடைய நாட்களை கொடுத்து நாம் கவலைப்படாமல், நீ எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வச்சுக்கிறியோ வச்சுட்டு சாமி, எடுத்துக்கு சாமி, அவ்வளோதான். ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது எல்லா விஷயத்திலும், பண விஷயத்துலையோ ஆஸ்தி விஷயத்திலோ மற்ற எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக இருந்து. திருட ஆயத்தமாக வந்தான், கள்ள ஆயத்தமாக வந்தான். அவன் வந்தது தண்டனை பெறத்துக்கு வந்தான். ஆனால் அந்த நேரத்துக்கு கிடைச்ச சான்ஸு இப்போ ஏற்பட்ட தேவனை நான் என் பக்கத்தில் முடிக்கிறது செஞ்சேன். ஆக என்ன சொன்னான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நீ நினைத்தரணும். அந்த சான்ஸை பயன்படுத்திக்கலாம். அதனால் என்ன பண்ண அவங்க, இன்றைக்கு நீ என்னோட கூட இருப்பாய். இது எவ்வளோ இருக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் அதிகமான ஆசீர்வாதத்தை தான். இன்னைக்கு செத்தினா பரதேசில் போயிருக்கிறியா இல்லையா? எல்லாம் செத்தவங்களாம் அங்கே தான் இருப்பாங்க இப்போ பரதேசில். அப்புறம் விசாரணை கமிஷன் தான் பண்ணி அதுக்கப்புறம் தண்டனை கிடைக்குமோ மோட்சம் கிடைக்குமோ தெரியாது. ஆக அன்பானவர்கள், இந்த கள்ளன் எவ்வித ஆயத்தம் இல்லாத வந்து தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுது. இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், மோட்சத்துக்கு போகுது. அதுக்காக அவன் எந்த பிரயாசமும் ஏற்படலை. நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரலும் பாடுறோம். என்னத்துக்கு பாடுறோம்? அது கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போமானா அதுதான் சந்தேகம். ஆகையினால் அன்பானவர்களே, நாம் ஆயத்தம் எதுக்கும் ஆயத்தமாக இருக்கணும். அது எல்லாவற்றை விட நான் ஆண்டவர் கூட்டாண்டி பரதேசிக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அது ரொம்ப அவசியம். நீங்கள் நினைக்கலாம், அவருக்கு 80 வயசு தாண்டி அவர் ஆயத்தப்படுறதுக்கு போகணும், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ ஆயத்தை பார்த்தா ஆண்டவர் அதை பார்த்துக்குவார். ஆகினாலே அந்த கல்லனை போல ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நிறுத்தணும். ஆண்டவர் என்ன பண்ணார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரிசோதிப்பாய். அந்த 2 பேரில் ஒருத்தனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இன்னொருத்தனுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஆசீர்வாதம் வலது பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு கிடைச்சிது. நாம் கேட்கட்டும், ஆண்டவரே அந்த வலது பக்கத்தில் இருந்த கல்லனுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணி போய் எனக்கும் உங்களுடைய ராஜ்யத்தில் நீ சேர்த்துக்கொள்ள சாமி ஜாபம். அப்போ ஆண்டவர் அதை கேட்டு நம்ம நமக்கு பரதேசி இடம் கொடுப்பார். தேவன் தாமே செய்தி ஆசீர்வதிப்பார்கள்.